அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் டு த பவர் 6. செகண்ட் 1/2 minus 3x ஹோல் டு த பவர் 4. தேர்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x plus 2. இந்த மூணையுமே என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எல்லாமே எக்ஸில் தான் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதுக்கு நம்ம முதல்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்னா அதே தான், இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டு த பவர் என் டிஎக்ஸ் சீக்கிரம் என்ன பார்த்தோம், எக்ஸ் பவர் என் பிளஸ் 1/n+1 பிளஸ் சிங் போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். அடுத்து இந்த போட்டுட்டு இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே போடணும். இங்கே வெறும் எக்ஸ் இருக்கனால எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும், அதை கீழே டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் இந்த ஃபார்முலா தான் இந்த ப்ராப்ளம் சப்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா. இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n+1/n+1 பிளஸ் சி. ஓகேவா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்டு இன்டகிரேட் எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் டு த பவர் 6 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக ஒரு எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ் டு த பவர் என் எக்ஸ் டு த பவர் என் டிஎக்ஸ்னா எக்ஸ் டு த பவர் n+1/n+1. அதே மாதிரி தான் இதை ஃபுல்லாக ஒரு எக்ஸ் மாதிரியே நான் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் டு த பவர் 6 + 1/6 + 1. சரிங்களா? எக்ஸ் டு த பவர் எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் டு த பவர் 6 + 1/6 + 1. அடுத்து இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தியா, ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணான்னா 1, அதை கீழே வகுக்கணும். சரிங்களா? கீழே வகுக்கணும். இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் டு த பவர் 6ன்னா அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா மாதிரியே எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் பவர் 6 + 1/6 + 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி போட்டணும். அடுத்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி வகுக்கணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது 1, அந்த 1 டிவைட் பண்ணணும். அது போட வேண்டியதில்லை, ஏன்னா 1 தானே. அப்போ என்ன வரும், இங்கே எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் டு த பவர் 7/7 பிளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அப்போ பிளஸ் கான்ஸ்டன்ட் சி. அப்போ எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் டு த பவர் 7/7 பிளஸ் கான்ஸ்டன்ட் சிங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர். செகண்ட் பாருங்க, இன்டகிரல் ஆஃப் 1/2 minus 3x டு த பவர் 4 இன்ட்டு டிஎக்ஸ். இது அதே மாதிரி தான். இது அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஏன்னா எக்ஸ் பவர் n தான் ஃபார்முலா இருக்குது, கீழே இல்லை. மேலே கொண்டு போயிட்டா என்ன வரும், இன்டகிரல் ஆஃப் 2 minus 3x டு த பவர் ப்ளஸ் 4ங்கிறது மேலே நியூமரேட்டர் போட்டால் -4 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். -4 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 4 நியூமரேட்டருக்கு போகும்போது -4. இப்போ அதே தான், இது ஃபுல்லாக ஒரு எக்ஸ் மாதிரியே நினச்சிக்கோங்க. அப்போ எக்ஸ் பவர் என்னன்னு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் n+1/n+1. அப்போ என்ன வரும், 2 minus 3x to the power -4 plus 1 divided by -4 plus 1 plus constant c. அடுத்து இந்த உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன, 0. -3x டிஃபரன்ஷியேட் பண்ணா -3. -3x டிஃபரன்ஷியேட் பண்ணா -3. அதை இங்கே வகுத்தரணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும், 2 minus 3x to the power -4 plus 1 -3 divided by -4 plus 1 -3. இங்கேயும் ஒரு -3 இருக்கு பிளஸ் கான்ஸ்டன்ட் சி. புரியுதா? அப்போ இங்கே என்ன வரும், 2 minus 3x to the power -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 3 into 3 9 ஆயிரும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அப்போ இது கூட என்ன செஞ்சலாம், மேலே உள்ளது கீழே கொண்டு கூட எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், கீழே வரும்போது +3 ஆயிடும். அப்போ 1/9 கீழே தான் இருக்குது, 9 அங்கேயே இருக்கட்டும், 1 இது கீழே இறங்குது. அப்போ 2 minus 3x டு த பவர் +3. -3ங்கிறது பவரில் இருக்கும்போது டினாமினேட்டர் போது +3 கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? இதுதான் செகண்டனுடைய இன்டகிரல் வேல்யூ. அடுத்து தேர்ட் என்னது, இன்டகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x plus 2 into dx. 3x plus 2 into dx இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஸ்கொயர் பவர் 1/2 எழுதிக்கலாம். அப்போ 3x plus 2 ஹோல் பவர் 1/2 into dx. 1/2 into dx.
இப்போ ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி எக்ஸ் டு த பவர் என்னா எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 இதே மாதிரி தான். அப்போ என்ன வரும் 3x + 2 ஹோல் டு த பவர் 1/2 + 1 பை 1/2 + 1 இன்ட்டு இந்த 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இதை ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணி வகுத்தரணும். அப்போ 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 + 0 அப்போ 3. சரிங்களா? அப்போ 3x டிஃபரன்ஷியேட் 3 வகுத்தரணும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அப்போ இங்கே என்ன வரும், இது இங்கே சிம்பிளை பண்ணால் 3x + 2 ஹோல் டு த பவர் அரையும் ஒன்றும் கூட்டினா 3/2 இருக்கு இல்லையா, ½ + 1 எல்சியம் எடுத்தால் 2. இப்போ 1 + 2 = 3/2. அப்போ இது 3/2 பை இங்கே என்னது ½ + 1 3/2 இன்ட்டு 3 ப்ளஸ் சி. அப்போ இது என்னது 9/2வா? அப்போ என்ன வரும் 3x + 2 ஹோல் பவர் 3/2 பை 3 × 3 9/2 ப்ளஸ் சி. இப்போ அதை ரெசிப்ரோக்கல் திருப்பி விட்டான்னு வந்துடும் 2/9 இன்ட்டு 3x + 2 ஹோல் டு த பவர் 3/2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. Second question, integrate the following functions with respect to x. First subdivision sin 3x. Second cos 5 minus 11x. Third cosecant square 5x minus 7. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இன்டெக்ரல் ஆஃப் sin x = மைனஸ் காஸ் எக்ஸ்னு படிச்சிருப்போம். இங்கே n இருக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இன்டெக்ரல் ஆஃப் sin nx அப்படின்னா மைனஸ் காஸ் nx பை nx டிவைட் பண்ணணும். அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸ்க்கு சைன் எக்ஸ்னு படிச்சிருப்போம். எண்ணுக்கு போதும் 1 போட்டால் காஸ் எக்ஸ் இங்கே சைன் எக்ஸ்னு வந்துடும் 1 அப்போ இன்டெக்ரல் ஆஃப் காஸ் nxன்னு என்ன வரும்னா சைன் எக்ஸ் nx பை n. சரிங்களா? இன்டெக்ரல் ஆஃப் காஸ் nxனா சைன் nx பை n. இன்டெக்ரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் nx dxனா மைனஸ் காட் எக்ஸ் nx பை n. இந்த எண்ணுங்கிறது ஜென்ரலாக உள்ளது. எண்ணுக்கு போதும் 1 போட்டேன் நீங்கள் ஏற்கனவே படித்த ஃபார்முலா வந்துடும். இன்டெக்ரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் dx = மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சின்னு படிச்சிருப்பீங்க. எண்ணுக்கு 1 போட்டால் கிடச்சிடும். 2 போட்டால் 2, 3 போட்டால் 3, எல்லா இடத்துலையும் 3 போடணும். அப்போ இது ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா? இன்டெக்ரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் nx dxனா மைனஸ் காட் nx பை n ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாவை இந்த மூணுலேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் சைன் 3x dx. இன்டெக்ரல் ஆஃப் சைன் 3x dx என்ன வரும், இந்த இருக்குல்லையே இந்த ஃபார்முலா. sin 3x dxனா மைனஸ் காஸ் 3x பை 3. சரிங்களா? இப்போ sin 3xனா மைனஸ் காஸ் 3x பை 3x டிவைட் பண்ணால் 3 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அவ்வளோதான். செகண்ட் இன்டெக்ரல் ஆஃப் காஸ் 5 மைனஸ் 11x இன்ட்டு டிஎக்ஸ். காசுனாலே என்ன வரும் ஃபார்முலா, சைன் காஸ் ஆஃப் என்ன இருந்தாலும் முதல்ல அப்படி போட்டணும். சைன் ஆஃப் அதுன்னு போட்டுட்டு அந்த உள்ளே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீழே வகுத்தரணும். அப்போ காஸ் ஆஃப் எது இருந்தாலும் என்ன போடணும், சைன் ஆஃப் அந்த இது சைன் ஆஃப் காஸ் ஆஃப் எது இருந்தாலும் சரி சைன் ஆஃப் அது 5 மைனஸ் 11x பை இந்த உள்ளே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 0 மைனஸ் 11x இருந்துச்சுன்னா மைனஸ் 11 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? இப்போ சைன் ஆஃப் 11x பை 11 மைனஸை முன்னாடி கூட கொண்டு தெளிக்கலாம். இப்போ மைனஸ் என்ன வரும், மைனஸ் சைன் 5 மைனஸ் 11x பை 11 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அடுத்து தேர்டு இன்டெக்ரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் 5x மைனஸ் 7 இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு அதே தான். கொசிகன் ஸ்கொயர்னா என்னது, மைனஸ் காட்டுன்னா கொசிகண்ட் ஆஃப் எது இருந்தாலும் மைனஸ் காட் ஆஃப் அது காட் ஆஃப் 5x மைனஸ் 7 பை அந்த 5x டிவைட் பண்ணால் 5ன்னு வரும், இது 0 ஆயிரும். அப்போ டிவைட் பண்ணிடணும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அப்போ என்னது மைனஸ் 5 மைனஸ் 1/5 பண்ணால் மைனஸ் காட் 5x மைனஸ் 7 டிவைடட் பை 5 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. Third problem, integrate the following functions with respect to x. First subdivision, e power 3x minus 6.
செகண்ட் e பவர் 8 மைனஸ் 7x, தேர்டு வந்து 1/6 மைனஸ் 4x. இதை இன்டகிரேட் பண்ணணும். இதில் நம்ம ஃபார்முலா, இதில் ஃபஸ்ட்டு சப்டிஷன் e பவர் 3x மைனஸ் 6. இதில் வந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஃபார்முலா, தேவையான ஃபார்முலா என்னென்னா e பவர் இன்டகிரல் ஆஃப் e பவர் nx dx ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்னா e பவர் nx பை nx டிஃபரன்ஷியேட் பண்ணால் n வரும், அதை டிவைட் பண்ணணும் ப்ளஸ் c. சரிங்களா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு இந்த எக்ஸசைஸில் இந்த இதில் தேர்ட் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இன்டகிரல் ஆஃப் e பவர் 3x மைனஸ் 6 இன்ட்டு dx. இதுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு e பவர் 3, e பவர் எது இருந்தாலும் e பவர் அதை அப்படி போட்டணும். e பவர் என்ன இருந்தாலும் சரி அப்படி போட்டுட்டோம். அப்புறம் அந்த போட்டதை மேலே உள்ள பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே போடும். அப்படி தானே? அப்போ e பவர் எது இருந்தாலும் அப்படி போடும். முதல்ல e பவர் 3x மைனஸ் 6 போட்டோமா? e பவர் எது இருந்தாலும் e பவர் அது அப்படி போட்டுட்டு பை e பவர் பவரில் உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே போடணும். பவரில் உள்ளது 3x மைனஸ் 6. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3x டிஃபரன்ஷியேட் 3, நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 3 தான் வரும். அப்போ 3யை டிவைட் பண்ணும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. புரியுதுங்க? அப்போ இ பவர் எது இருந்தாலும் இ பவர் என்எக்ஸ், இ பவர் 7x எது இருந்தாலும் இ பவர் எது இருந்தாலும் அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் என்எக்ஸ்னா இ பவர் என்எக்ஸ் பை இந்த என்எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்ல அதை டிவைட் பண்ணணும். அதே மாதிரி தான் இ பவர் 3x மைனஸ் 6னா எது இருந்தாலும் அப்படி போடுங்க. முதல்ல இ பவர்னா இ பவர் அப்படி போட்டுட்டு அந்த பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே போடணும். பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x மைனஸ் 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3, இது 0 ஆயிரும். அப்போ 3யை டிவைட் பண்ணிட்டேன். இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இ பவர் 3x மைனஸ் 6க்கு இ பவர் 3x மைனஸ் 6 பை 3ங்கிறது சொல்யூஷன். செகண்ட் இன்டகிரல் ஆஃப் இ பவர் 8 மைனஸ் 7x இன்ட்டு dx. இப்போ அதே அது மாதிரி தான் இ பவர் எது இருந்தாலும் அப்படி போடணும் இல்லையா? இ பவர் 8 மைனஸ் 7x டிவைடட் பை அந்த பவரில் உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பவரில் உள்ள இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 7. மைனஸ் 7x டிஃபரன்ஷியேட் மைனஸ் 7. அப்போ மைனஸ் 7 ப்ளஸ் சி. புரியுதா? அப்போ இதை கூட நீட்டாக எழுதிக்கிட்டோம்னா மைனஸ் 1/7 இன்ட்டு இ பவர் 8 மைனஸ் 7x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இந்த 1/7ங்கிறது நம்ம வெளியில் தனியாக 1/7 மைனஸ் இ பவர் 8x மைனஸ் 7. புரியுதுங்களா? இ பவர் எது இருந்தாலும் முதல்ல அப்படி போடணும். போட்டுட்டு அந்த பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே வாத்தரணும். அப்போ 0 மைனஸ் 7 மைனஸ் 7. ஓகேவா? தேர்டு சப்டிவிஷன் இன்டகிரல் ஆஃப் 1/6 மைனஸ் 4x இன்ட்டு dx. இது எந்த ஃபார்முலா வரும்னா இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட்னா மேலே dx வருது பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? இன்டகிரல் ஆஃப் dx பை எக்ஸ் என்ன வரும்? log x ப்ளஸ் சின்னு படித்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட்னா நியூமரேட்டர் வந்துச்சுன்னா லாக் ஆஃப் த டினாமினேட்டர் அப்படிங்கிறது ஃபார்முலா. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்துச்சுன்னா, சரிங்களா? எக்ஸை டிஃபரன்ஸ்னா டிஎக்ஸ் வருது இல்லையா? அப்போ லாக் ஆஃப் த டினாமினேட்டர். இப்போ இன்டகிரல் ஆஃப் டிஎக்ஸ் பை எக்ஸ்னா லாக் எக்ஸ். அதே மாதிரி தான் எக்ஸை டிஃபரன்ஸ்னா டிஎக்ஸ் வருது பார்த்தீங்களா? அப்போ இது லாக் ஆஃப்ங்கிறது போடணும். அப்போ இது ஃபுல்லாக டிஎக்ஸ், இது வந்து எக்ஸ் மாதிரி. அப்போ டிஎக்ஸ் பை எக்ஸ்னா என்ன போடுவீங்க? லாக் ஆஃப் the denominator என்ன 6 minus 4x by இந்த 6 இந்த போட்டதை நம்ம என்ன செய்யணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணி போடும்ல போன ப்ராப்ளம் மாதிரி. அப்போ 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 4. அப்போ மைனஸ் 4 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. புரியுதா? அப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வர்ற மாதிரி இருந்ததுன்னா லாக் ஆஃப் த டினாமினேட்டர், அவ்வளோதான். அப்போ லாக் ஆஃப் 6 மைனஸ் 4x டிவைடட் பை இந்த போட்டதை நம்ம என்ன செய்யணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே போடும். அப்போ 0 மைனஸ் 4x சொன்னால் மைனஸ் 4. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 1/4, இந்த மைனஸ் 1 தனியாக எழுதிட்டேன். லாக் ஆஃப் 6 மைனஸ் 4x ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. Fourth problem, integrate the following function with respect to x. First subdivision, secant square x by y. Second, cosecant 5 plus 3 by x plus 3 cot 5x plus 3. Third, secant 2 minus 15x tan 2 minus 15x. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னா tan x. tan x எடுத்துட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் tan x. அதே மாதிரி இன்டகிரல் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ்.
இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் tan xக்கு வெறும் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த 3 ப்ராப்ளத்தையும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5 இன்ட்டு டிஎக்ஸ். சீக்கண்ட் ஸ்கொயர் வந்துட்டாலே என்ன போடணும்? tan. சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் எது இருந்தாலும் tan ஆஃப் அது, எது இருந்தாலும் அது. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸா, அப்போ tan எக்ஸு. இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5 tan எக்ஸ் பை 5. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் வந்துட்டாலே tan. இங்கே என்ன இருக்கோ அப்படி போடணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5 அப்போ tan எக்ஸ் பை 5. அப்புறம் போட்ட பிறகு பை இந்த எக்ஸ் பை 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பை 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 பை 5, எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் 1, அப்போ இங்கே 1 பை 5ங்கிறது அதை வகுத்தரணும். 1 பை 5 ஏற்கனவே செஞ்சோம்ல அதே மாதிரி தான். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5னா tan எக்ஸ் பை 5 ஃபார்முலா. அப்புறம் இந்த எக்ஸ் பை 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை 5 வரும். 1 இது பை 5, 1 பை 5 கீழே வகுத்தரணும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இதை ரெசிப்ரோக்கலாக திருப்பி விட்டிங்கன்னா என்ன வரும்? 5 இன்ட்டு 1 பை 5ங்கிறது 5 பை 5 இன்ட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் tan எக்ஸ் பை 5 ப்ளஸ் சி. சரிங்களா? அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 5க்கு 5 tan எக்ஸ் பை 5, 5 tan எக்ஸ் பை 5ங்கிறது தான் இதனுடைய சொல்யூஷன், ஆன்சர். சரிங்களா? tan. செகண்டு இன்டெக்ரல் ஆஃப் கொசிகன் 5 ப்ளஸ் 5x ப்ளஸ் 3 காட் 5x ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு என்ன வரும் பாருங்க. இன்டெக்ரல் ஆஃப் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், கொசிகண்ட் காட் அப்படின்னு வந்தாலே மைனஸ் கொசிகண்ட், கொசிகண்ட் காட்டுன்னு வந்துட்டாலே மைனஸ் கொசிகண்ட். அப்போ இங்கேயும் கொசிகண்ட் காட்டு தான் இருக்குது. அப்போ மைனஸ் கொசிகண்ட் போட்டால் போதும். அப்போ இங்கே என்ன இருக்கோ அப்படி போட்டணும். சரிங்களா? எக்ஸு எக்ஸு எக்ஸு, இங்கே 5x ப்ளஸ் 3 5x ப்ளஸ் 3. அப்போ மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்னா என்ன போடுவீங்க? மைனஸ் காஸ் 5x ப்ளஸ் 3 போட்டுடலாமா? மைனஸ் கொசிகண்ட் 5x ப்ளஸ் 3 காட் 5x ப்ளஸ் 3 அப்படின்னா மைனஸ் கொசிகண்ட் 5x ப்ளஸ் 3 அதை தான் போட்டிருக்கேன். டிவைடட் பை இந்த 5x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 5x இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5ன்னு வரும், இங்கே 0 ஆயிரும், அதை வகுத்தரணும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? கொசிகண்ட். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் 1 பை 5 கொசிகண்ட் 5x ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் சி. புரியுதுங்களா? இது கொசிகண்ட். அடுத்து தேர்டு இன்டெக்ரல் ஆஃப் சீக்கண்ட் 2 மைனஸ் 15x tan 2 மைனஸ் 15x dx. தேர்டு ஃபார்முலா பாருங்கள். சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ்னா சீக்கண்ட், சீக்கண்ட் tan சீக்கண்ட் தான் வரும். நான் சீக்கண்ட் எக்ஸ் எடுத்துட்டா சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ். அப்போ சீக்கண்ட் 2 மைனஸ் 15x tan 2 மைனஸ் 15x சீக்வல் டு சீக்கண்ட் 2 மைனஸ் 15x. அதானே ஆன்சரு? அப்போ சீக்கண்ட் tanனாலே ஆன்சர் என்ன பண்ணணும்? சீக்கண்ட் 2 மைனஸ் 15x போட்டாச்சா? அதே ஃபார்முலா எக்ஸுங்கிற இடத்துல இங்கே 2 மைனஸ் 15x. அப்போ சீக்கண்ட் 2 மைனஸ் 15x ஆன்சர். டிவைடட் பை இன்னொன்று இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே வகுக்கணும்ல, 0, இது வந்து மைனஸ் 15, மைனஸ் 15x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 15 கான்ஸ்டன்ட் சி. இப்போ என்ன நீட் எழுதிக்கிட்டோம்னா மைனஸ் 1 பை 15 secant 2 minus 15x plus c. Fifth question, integrate the following functions with respect to x. First subdivision, 1 by root of 1 minus 4x whole square. Second subdivision, 1 by square root of 1 minus 81x square. Third subdivision, 1 by 1 plus 36x. இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா இது இந்த இதுக்கு மூணுக்கும் தேவையான ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம் இல்லையா. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சீன் போடுவோம். எக்ஸ் இருந்தால் எக்ஸ், இங்கே வேறு எதாவது இருந்ததுன்னா அப்படி போடணும், பை அது வகுத்துறணும். சரிங்களா? அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. அடுத்து இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப், அதாவது 1 பை தான் டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் போடுறது மேலே எழுதிக்கிட்டேன்.
1 minus 4x whole square. The dx by 1 minus x squareங்கிற ஃபார்முலா மாதிரி இருக்கா. dx by 1 minus x ஃபுல்லாக x மாதிரி நினச்சிக்கங்க. அப்போ 1 minus x ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே போடணும். அப்போ இதே எக்ஸ் மாதிரி நினச்சிக்கணும். இப்போ dx by 1 minus x ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 4x பை 4x டவுன் செட் பண்ணி போடணும். கீழே போடணும்ல 4 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. இதை அப்படி நீட்டாக எழுதணும்னா 1/4 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4x ப்ளஸ் சி. அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் இன்டகரல் ஆஃப் dx by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus 81x ஸ்கொயர். இதுக்கு என்ன பண்ணணும்னா இது வந்து ஹோல் இது ஃபுல்லாக ப்ராக்கெட்லேயே ஸ்கொயர் இருந்துச்சு. இது ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது. 81x ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம அது ஃபுல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இன்டகரல் ஆஃப் dx by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இதை எப்படி எழுதலாம்னா 9 இதை வந்து எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. இந்த 9 ஸ்கொயர் 81 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பழைய ஃபார்முலா மாதிரியே வந்துடும். அப்போ dx by 1 மைனஸ் இது ஃபுல்லாக எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன எழுதுவீங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இதுதானே எக்ஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x. போன ப்ராப்ளமே தான். இங்கே 9 அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 81 தனியாக இருந்துச்சு. இது வந்து ஸ்கொயர் ஃபார்முக்கு எழுதணும். 9x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். அங்கே 4x இங்கே 9x. அப்போ dx by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 9x ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x பை 9x டவுன் செட் பண்ணேன்னா 9. ஏன்னா வகுக்கணும் இல்லையா. ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. இப்போ ஈக்குவல் டு நீட் எழுதிக்கிட்டோம்னா எப்படி எழுதலாம்? 1/9 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அடுத்து தேர்டு இன்டகரல் ஆஃப் dx by 1 plus 36x ஸ்கொயர். இது அந்த 1 plus tan x ஸ்கொயர் ஃபார்முலா கொண்டு வரணும். 1 by dx by 1 plus x ஸ்கொயர்னா என்னது? tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இருக்குல்லையா, இந்த ஃபார்முக்கு மாற்றணும். 1 plus x ஸ்கொயருங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ tan இன்வர்ஸ் கீழே உள்ளது எக்ஸ் அப்படி போட்டோம். அப்போ என்ன வரும் பாருங்கள். அப்போ இதை அந்த ஃபார்முக்கு மாற்றுங்க. இப்போ இன்டகரல் ஆஃப் dx by 1 plus இதை எக்ஸ் ஸ்கொயர் ஒரே ஸ்கொயராக மாற்றணும். அப்போ 6x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இந்த 1 plus x ஸ்கொயர். அப்போ இது 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அப்போ dx by 1 plus x ஸ்கொயர் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு பை அந்த 6x எடுத்துட்டோம்னா 6 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/6 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 6x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. ஓகே ஸ்டூடெண்ட், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.2ல 5th கொஸ்டின், இன்டகிரேட் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1/√1 minus 4x whole square. Second subdivision 1/√1 minus 81x square. Third subdivision 1/1 plus 36x